நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 20-11-2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 4ஆம் தேதி, நவம்பர் மாதம் வியாழன்கிழமை. நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 மற்றும் 1:15. மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 1:30 மற்றும் 3. குளிகை 9 மற்றும் 10:30. யமகண்டம் 6 மற்றும் 7:30. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். திதி இன்று பிற்பகல் 12:31 வரை அமாவாசை, பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று காலை 11:53 வரை விசாகம், பின்பு அனுஷம். யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 11:53 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. மேஷம் ராசினியர்கள். இந்த வியாபார முன்னேற்றத்திற்காக சில முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். புதிய ஆலோசனைகள் தொழிலுக்காக கிடைக்கக்கூடும். சந்திராஷ்டிரம் உங்களுக்கு ஆரம்பிப்பு இருப்பதினால் சில பணிகளை எச்சரிக்கையுடன் செய்ய வேண்டும். வருகின்ற வாய்ப்புகளை யோசித்து செய்யுங்கள். பல வகையில் உங்களுக்கு யோகங்கள் ஏற்படக்கூடுங்க. இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துங்கள். புதிய நண்பர்கள், உடன்பிறப்புகள் வகையில் உதவிகள் உண்டாக கூடுங்க. குடும்பத்தில் சின்னதாக குழப்பம் இருக்கும். கருத்து மோதல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த பூசல்களும் சரியாக கூடும். பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். அவருடைய நலனுக்காக பாடுபடுவீர்கள். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். இன்று அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க. கையில் காசு பணம் புழங்கக்கூடும். வெற்றிக்கான சூழல் கண்டிப்பாக இருக்கும். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பெண்கள் வருமானத்தை உயர்த்திக் கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். பெண்கள் நிலையான வருமானத்தை வடிவமைத்துக் கொள்ள வேண்டும். கடுமையான வெற்றியும் கண்டிப்பாக இருக்குங்க. உழைப்பின் அருமையை பொறுத்து எல்லாம் அமைந்து விடக்கூடும். காதலில் மட்டும் நீங்க முடிவுகள் எடுக்க வேண்டாம். சந்திராஷ்டம் முழுமையாக முடியட்டும், பின்னர் எடுத்துக்கொள்ளலாம். அது வரைக்கும் கொஞ்சம் குழப்பமாக இருப்பீர்கள். கொஞ்சம் அமைதியுடன் செயல்படுங்கள். என்று மாணவர்கள், படிப்பில் முழு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் இன்று பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று நீங்க கொஞ்சம் குழப்பமாக காணப்படுவீர்கள். எதையும் யோசித்து செய்வது மிக நல்லது. கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. முயற்சிகள்ல கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். இன்று பணம் உங்கள் கையில் வந்து சேரக்கூடும். சில குழப்பங்கள் மத்தியில் தான் எதிலும் ஈடுபட வேண்டியிருக்கும். பரணி. யோசியுங்கள். முடிவுகளை தெளிவாக எடுங்கள். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். இருப்பதை வைத்துக்கொண்டு திட்டங்கள் இருக்கட்டும். எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லைங்க. கிருத்திகை. குழப்பங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. இருந்தாலும் புதிதாக குழப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். பெரியவர்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். பாதிட வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. எல்லாம் சுமூகமாக செல்லும் என்று உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். என்று நல்லதொரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. பொருளாதார விருத்தி இன்று உண்டாக கூட்டும். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. ரிஷபராசினியர்கள், வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். இன்று அதிசயம்படி நடந்து கொள்வீர்கள். எல்லோர் மனதிலும் கண்டிப்பாக இடம் பிடிப்பீர்கள். இன்று இருப்பதை வைத்துக்கொண்டு அற்புதமாக வாழ்க்கை திட்டத்தை அமைத்துக் கொள்வீர்கள். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். கலந்த உரையாடலின் பொழுது கொஞ்சம் சிக்கல் ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். தேவையில்லாத விஷயங்களை தாண்டி வேண்டாம். உடன்பிறப்புகளால் உதவிகள் கிடைக்குங்க. குடும்பத்தில் ஒருவருடன் கருத்து மோதல்கள் கொஞ்சம் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த பூசல்கள் சரியாகும். பிள்ளைகள் விஷயத்துல கொஞ்சம் அக்கறையுடன் செயல்பட வேண்டும். யாருக்கும் வாக்குறுதி மட்டும் கொடுக்க வேண்டாம். சில விஷயங்கள் நீங்க அக்கறையுடன் செயல்படுத்துவீர்கள். வீண் அலைச்சலை கண்டிப்பாக குறைத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் கோரிக்கைகள் நிறைவேறும்.
வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் இருக்கக்கூடும். அடுத்தவரிடம் விவாதம் பேச வேண்டாம். உதவி என்று வருபவர்களுக்கு உதவிகள் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. காதல் புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதலில் நீங்கள் தான் அமைதி காண வேண்டும். பதட்டம் வேண்டாம். இன்று மாணவர்களுக்கு சுய கௌரவம் மேலோங்கி விடக் கொடுங்க. எதிலும் சுறுசுறுப்பு உண்டாகக்கூடும். கல்வியில் ஜெயிக்க வேண்டும், வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், லட்சியங்கள் கைகூட வேண்டும் என்ற எண்ணங்கள் இருக்க கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று நீங்க உற்சாகமாக செயல்படுவீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் இருக்க கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். உணர்ச்சி வசப்படாமல் செயல்படுவது நல்லது. எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவீர்கள். நட்பு மிக்க வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அதன் காரணமாக நல்ல நண்பர்களை உருவாக்கிக் கொள்வீர்கள். ரோகிணி. வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் இருக்க கொடுங்க. எதிலும் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். கொடுத்த வாக்கை கூட காப்பாற்றி கொடுப்பீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. கூடுதல் பண வரவு கண்டிப்பாக இருக்கும். பிறர் விஷயங்கள் நீங்க தயவு செய்து தலையிட வேண்டாம். மிருக சிரிஷம். என்ற வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டும். கூடுதல் பண வரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சின்ன விஷயங்களுக்காக கோபப்படுவீர்கள். உணர்ச்சி வசப்படாமல் பேசுவது மிக நல்லது. யாருடைய விஷயங்களில் மூக்கை நுழைக்க வேண்டாம். செலவுகள் கட்டுக்கடங்காமல் சென்று கொண்டிருக்கும். வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் இருக்க கொடுங்க. எதிலும் யோசித்து செயல்படுத்துங்கள், வெற்றி இருக்கும். யார் மனதிலும் இன்று நீங்க புண்படும்படி பேசிவிட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். மிதுனம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு கனவுகள் நனவாக கொடுங்க. பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். விரைய செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். 4 சுவற்றுக்குள் இருக்க வேண்டிய குடும்ப விவகாரங்களை பொது இடத்தில் பேச வேண்டாம். புதிய பொருள் சேர்க்கை ஏற்பட கொடுங்க. யோசித்து செயல்படக்கூடிய காரியங்களை வெற்றி இருக்கும். நம்பிக்கையுடன் இன்று நீங்க செயல்படுவீர்கள். உங்களுக்கு மிகவும் வேண்டியவர் உங்களை விட்டு விலகி செல்ல கொடுங்க. மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் நெருக்கடிகள் இன்று ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த பண வரவு கண்டிப்பாக இருக்குங்க. போட்டிகளும் இன்று குறைந்து விடக்கூடும். புதிய நண்பர்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் எழக்கூடுங்க. வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டும். கவனமுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். எதிர்பாராத தடைகள் கொஞ்சம் உண்டாகுங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு காரிய வெற்றி ஏற்படக்கூடும். குடும்பத்தோடு செல்லும் குறுகிய தூர பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். சொகுசான புதிய வாகன யோகம் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். எதிலும் வேகமுடன் செயல்படுவீர்கள். முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். பெண்களுக்கென்று மன உறுதி தேவைப்பட கொடுங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வீர்கள். காதலை பொறுத்தவரைங்க யோசியுங்கள், பதட்டம் வேண்டாம், குழப்பம் வேண்டாம். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் தன்னிச்சையாக முடிவெடுப்பீர்கள். கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். லட்சிய நோக்கோடு கல்வி அமைத்துக் கொள்வீர்கள். என்று மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். என்று நீங்க தயவு செய்து கோபப்படுவதை குறைத்துக் கொள்ள வேண்டும். நியாயமான விஷயங்கள் மட்டும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றி விடுவீர்கள். மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. எதிலும் யோசித்து செயல்பட்டால் வெற்றி இருக்கும். திறமையின் அடிப்படையில் கண்டிப்பாக ஈடுபடுவீர்கள். வெற்றிக்கான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். சந்தித்த நபர்களால் உங்களுக்கு சந்தோஷம் கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. திருவாதிரை. இந்த நாள் உங்களுக்கு பெயரும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நல்லதொரு சிந்தனை வெளிப்பட கொடுங்க. இன்று எதையும் சரிவர புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. பதட்டம் வேண்டாம். உங்கள் நேர்மையுடன் அனைவரிடத்திலும் பழகுவீர்கள். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ முடியும். புனர்பூசம். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்க கொடுங்க. காரியங்கள் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. யதார்த்தமான சூழலும் வெளிப்பட கொடுங்க.
கொடுத்த வாக்கை காப்பாற்றி விட முடியும். நல்ல பிள்ளை என்ற பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பெரிய அளவில் மாற்றங்கள் உருவாகக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடும். என்று நீங்க பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். மனதை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு சந்தோஷம் எதிலும் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள் என்று நீங்க சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். குடும்பத்தோடு செல்லும் குறுகிய தூர பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். சொகுசான புதிய வாகன யோகம் ஏற்படக்கூடும். தொழிலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். வருமானம் கண்டிப்பாக கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே சிறிய வாக்குவாதம் உண்டாக கொடுங்க. பிள்ளைகள் உங்களை புரிந்து கொண்டு நடப்பது மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி ஏற்படக்கூடும். அடுத்தவரை நம்பி பொறுப்புகள் ஒப்படைக்க வேண்டாம். கவனமாக இதில் ஈடுபடுங்கள். யாரிடமும் வாக்குவாதம் செய்யாதீர்கள். பெண்கள் என்று பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கென்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடுங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று காதலை பொறுத்தவரை சிந்திக்க வேண்டும். திட்டமிடுதல் வேண்டும். இல்லத்தில் கலந்து பேச வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்பிக்கை கொள்ள வேண்டும். என்று மாணவர்கள் செய்யும் காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். மாணவர்கள் இன்று பெருமிதம் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்பட கொடுங்க. பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். என்று சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவம் உருவாக்க கொடுங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அனைவரிடத்திலும் நல்ல பேரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. யாரையும் குறைகள் சொல்ல வேண்டாம். இன்று முக்கிய முடிவில் தெளிவு ஏற்படக்கூடும். பூசம். கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சொல் வெளிப்படக்கூடும். என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் நிறைவு ஏற்படும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. ஆயில்யம். யதார்த்தமாக செயல்படுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. யதார்த்தமான சொல் வெளிப்படக்கூடும். எல்லோர் மனதிலும் இடம் பிடிப்பீர்கள். நட்பு வட்டத்தை உருவாக்கம் செய்து கொள்வீர்கள். என்று உங்க மனசுக்குள் சந்தோஷம் குடும்பமாக இருக்க கொடுங்க. வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியாக எதிர்கொண்டு வெற்றி நடை போட முடியும். சிம்மம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு எதிலும் சுறுசுறுப்பு உண்டாக கூடுங்க. மனசுக்குள்ள ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். வெற்றிக்காக கடுமையாக உழைக்க முடியுங்க. உல்லாச பயணங்கள் செல்லப்பட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் நிறைவாக இருக்கக்கூடும். உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பினால் தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். அரசு அதிகாரிகளுக்கு தன்னம்பிக்கை குடும்பமாக இருக்க கொடுங்க. உடல் ஆரோக்கியமும் மேம்பட கொடுங்க. தேக திடம் அதிகரிக்கும். எதிர்பாராத முன்னேற்றங்களால் வாழ்க்கையில் புதிய திருப்பங்கள் ஏற்படக்கூடும். இன்று புதிய முயற்சிகளை ஈடுபட தோன்றுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் செய்யும் பணிகள் திருப்திகரமாக இருக்க கொடுங்க. எதிர்பார்த்த இடமாற்றம் கண்டிப்பாக வரக்கூடும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். உங்களை அனுசரித்து சிலர் செல்வார்கள். அது மனசுக்கு இதமாக இருக்கக்கூடும். கடும் முயற்சிகளுக்கு பிறகு நீங்கள் எடுக்கும் காரியம் வெற்றியை கொடுக்கும். உடல் உஷ்ணம் அடையக்கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் சீர்படுங்க. எடுத்தம் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். வீட்டில் மகிழ்ச்சி கலைக்கட்டும். பெண்கள் வருமானத்தை உயர்த்திக் கொள்வீர்கள். காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று அவசர முடிவுகள் மட்டும் எடுக்க வேண்டாம். காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். திட்டமிடுதல் வேண்டும். அமைதியுடன் செயல்பட வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்கக்கூடும். மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். அபார சிந்தனை கொண்டவர்களாக இருப்பீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவருக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க.
இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று உடல் உழைப்பு அதிகரிக்கக்கூடும். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். சந்தோஷமாக இன்று நீங்க பொழுதை கழிப்பீர்கள். அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் ஏற்படக்கூடுங்க. இருப்பதை வைத்துக் கொண்டு அற்புதமாக வாழ்க்கை நடத்துவீர்கள். இன்று உங்களுக்கு நல்லவைகள் தேடி வரக்கூடும். மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். இந்த நாள் எதிலும் சந்தோஷம் உண்டாகக்கூடும். பூரம். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிவிட முடியும். பணிகளை விரைவாக செய்து கொடுக்க கொடுங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. அனைவரிடத்திலும் அன்புடன் நடந்து கொள்வீர்கள். நல்ல விஷயங்களை ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். வெளி உலக தொடர்புகளை விரும்பும் விதத்தில் அமைத்துக் கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இன்று மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வரக்கூடும். உத்திரம். மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். விழிப்புணர்ச்சியுடனும் செயல்படுவீர்கள். உத்தியோகத்தில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். விருப்பங்கள் ஓரளவு கை கொடுங்க. மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள். இன்று மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எப்படியாவது சாதித்து விட வேண்டும் எண்ணம் இருக்க கொடுங்க. அனைவரிடத்திலும் நல்ல பேர் எடுப்பீர்கள். அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். இந்த முகப்பொலிவு அழகு கண்டிப்பாக கொடுங்க. நல்லவைகள் நடைபெற கொடுங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுங்க. இன்று உங்களுக்கு காலை பொழுது மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். அனைவருடைய கவனத்தையும் கண்டிப்பாக இருப்பீர்கள். கன்னி ராசினியருக்கு காலையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் நாளாக இருக்க கொடுங்க. பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். இன்று எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து மட்டும் செய்யுங்கள். குழப்பம் வேண்டாம். பணிகளை விரைவாக செய்து முடிக்க முடியும். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தயவு செய்து தலையிட வேண்டாம். மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். விரைய செலவுகள் கொஞ்சம் ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். மேல் அதிகாரிகள் சொல்கின்ற வேலைகளை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். வீட்டில் மகிழ்ச்சி களை கட்டும். கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். லாபத்திற்கு என்று குறைவு இருக்காது. புதிய சேமிப்புகளை தன்னை முதலீடுகள் செய்வீர்கள். அடுத்தவுடன் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குங்க. வெற்றிக்கு வழி உண்டாக கூட்டும். பண வரவு கண்டிப்பாக கூட்டும். எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. பெண்கள் ஆயுதங்கள் நெருப்புகளை பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். பெண்கள் யதார்த்தமாக செயல்படக்கூடுங்க. அனுகூலமான நல்ல சொல் வெளிப்படக்கூடும். பெண்களுக்கு வாய்ப்புகள் வந்து குவியும். காதல் உங்களுக்கு புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனை கொடுக்காது. காதல் நீங்க அமைதி காண்பது மிக சிறப்பு. பதட்டப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் செய்கின்ற செயலை நிதானமாக செய்வீர்கள். கல்விக்கான முடிவில் மிக தெளிவாக எடுப்பீர்கள். கல்வி அடுத்த கட்டத்திற்கு செல்லுங்க. அது மட்டுமில்லை, அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அது போதுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று கனவுகள் கண்டிப்பாக நனவாகும். திட்டங்கள் அனைத்தும் கை கொடுங்க. மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். சந்தோஷமான தருணங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எல்லோரும் மனதிலும் இடம் பிடிப்பீர்கள். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு காண்பீர்கள். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்கக்கூடும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்வீர்கள். அஷ்டம். தொழில் மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. கனவுகள் கண்டிப்பாக நனவாக கொடுங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. இன்று இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். இன்று நீங்க யோசித்து எடுக்க முடிவில் வெற்றி இருக்குங்க. சித்திரை. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மனக்குழப்பம் கண்டிப்பாக சரியாகும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்கக்கூடும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். மன அமைதியுடன் காணப்படுவீர்கள். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். இன்று உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கொடுமனாக இருக்க கொடுங்க. முடிவில் தெளிவு ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷம் கொடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள். இன்று நல்ல பிள்ளை என்ற பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள்.
மனமும் சந்தோஷமாக இருக்கக்கூடும். திடீர் கோபங்கள் அவ்வப்போது ஏற்படக்கூடும். உல்லாச பயணங்கள் செல்வதற்கான சூழல் ஏற்படக்கூடும். சுற்றுலா பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். துலாம் ராசினியருக்கு உள்ளத்தில் சந்தோஷம் பொங்குங்க. மனைவியிடம் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். எல்லோருக்கும் உதவியாக காணப்படுவீர்கள். பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவம் உருவாகக்கூடும். நட்பு வட்டமும் இன்று விரிவடை கொடுங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. பக்கபலமாக நண்பர்கள் இருக்க கொடுங்க. காரியங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியுங்க. கனவுகள் ஆசைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். நல்ல எண்ணங்கள் வெளிப்பட கொடுங்க. என்று துரிதமாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடுவீர்கள். அது மட்டுமில்லை, காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருக்க வேண்டும். தீர ஆலோசித்து எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட வேண்டியிருக்கும். சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். குடும்ப பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்க கொடுங்க. தேவையான இடங்களை நீங்க விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. அவசரப்பட வேண்டாம். பெண்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பரபரப்புடன் காணப்படுவீர்கள். பெண்களுக்கென்று மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஏற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். காதல் புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். அடுத்த கட்டத்திற்கு செல்லுங்க. காதலுக்காக இப்போதைக்கு பெரிய முடிவுகள் ஏதும் வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். லட்சியங்களை இன்று நீங்கள் வளர்த்துக் கொள்வீர்கள். மாணவர்கள் கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படிக்க வேண்டும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று முன்கோபம் மட்டும் வேண்டாங்க. பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கக்கூடும். சுவாரஸ்யமாக பேசுவீர்கள். குடும்ப நலன் கருதி முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். அவசர முடிவுகள் மட்டும் எடுக்க வேண்டாம். கனவுகள் கண்டிப்பாக நனவாகும். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். சுவாதி. விருப்பங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. எதிர்மறையாக செயல்படுவதுடன் விலகி இருக்க வேண்டும். தேவையான பண உதவிகள் கண்டிப்பாக இருக்கும். விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லது. பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. யதார்த்தமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். விசாகம். இன்று நல்லதொரு முயற்சிகளை முன்னேற்றம் அடைவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பண வரவுகளை இன்று மேம்படுத்திக் கொள்வீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகளை உண்டாக்கிக் கொள்வீர்கள். திட்டமிட்ட காரியங்களை வெற்றி இருக்குங்க. பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். முடிவில் தெளிவு ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு தொழிலில் தன்னம்பிக்கை கொடுக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் இன்று உங்களுடைய மனம் கண்டிப்பாக பக்குவம் அடைய கொடுங்க. தொழில கூட உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடும். மனசுக்குள்ள புத்துணர்ச்சி ஏற்படக்கூடும். மகிழ்ச்சிக்கெல்லாம் குறைவிருக்காது. திட்டமிட்ட இலக்கை எழுதி வருமானத்தை கூட்ட முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். குடும்ப சுகத்தில் திருப்தியான சூழல் ஏற்படக்கூடும். மற்றவருடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பகை ஏற்படாமல் மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் கோபம் என்பது கண்டிப்பாக வராது. இன்று நீங்க ஆலோசித்து சில காரியம் ஈடுபடுவது மிக நல்லது. யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் கண்டிப்பாக நிறைவடை கொடுங்க. முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருப்பது நல்லது. எச்சரிக்கையுடன் பணிகளை மேற்கொள்வது மிக நல்லது. மன வருத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்க கொடுங்க. இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்க கொடுங்க. சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். எதிர்காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடும். அந்நிய தேச பயணங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மனம் சந்தோஷம் அடைய கொடுங்க. பெண்கள் இன்று நிறைவான வாழ்க்கையை வாழ்வீர்கள். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். அக்கம் பக்கத்திலும் நல்ல பேர் எடுப்பீர்கள். பெண்களுக்கு இன்று மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் வேண்டும், குழப்பம் வேண்டாம். இல்லத்தில் கலந்து பேசுங்கள். அதுக்கான முடிவு கிடைக்கும். என்று மாணவர்கள் அற்புதமாக செயல்படுவீர்கள். கல்விக்கான முடிவில் தெளிவாக கிடைப்பீர்கள். மாணவருக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று எதிலும் திருப்திகரமாக காணப்படுவீர்கள். தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள். இலக்கை அடைவதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். லட்சியங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். பாராட்டும் புகழும் இன்று ஏற்படக்கூடும். முன்கோப்பத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. அனுஷம்.
இன்று பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரவேண்டிய பணம் வரக்கூடும். வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். வருமானத்தை கூட்டுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். திட்டமிடுதல் என்பது கண்டிப்பாக வேண்டும். குடும்ப சுகத்தில் திருப்தியான சூழல் ஏற்படக்கூடும். தொழிலில் உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடுங்க. மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்படும் என்று சொல்ல முடியும். கேட்டை நிலையான வருமானத்திற்கு வழியமைத்துக் கொள்வீர்கள். வருமானத்தை கூட்டுவதற்கும் முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். யாருடைய பிரச்சனைகளும் தலையிட வேண்டாம். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். முன்கோபத்தை தவிர்க்க வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று முடிவில் தெளிவு ஏற்படக்கூடுங்க. வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். புத்தி கூர்மையுடன் செயல்படக்கூடுங்க. இன்று நீங்க நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். தனுசு ராசினியர்கள் இந்த வெற்றிக்கான சூழல் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தொழிலுக்கு கூட உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடும். மனசுக்குள் கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படக்கூடுங்க. வியாபார நோக்குடன் இன்று நீங்க காணப்படுவீர்கள். திட்டமிட்ட இலக்கை நீங்க அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். வருமானத்தை கூட்டுவதற்கு முயற்சியில் மேற்கொள்வீர்கள். குடும்ப சுகத்தில் திருப்தியான சூழல் ஏற்படக்கூடும். மற்றவருடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பதினால் பகை ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளக்கூடும். எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் பாராட்டு கிடைப்பது கடினம். சிலரது எதிர்பாராத பேச்சு மன வருத்தத்தை கொடுக்கும். கவனமாக இதில் ஈடுபடுவது ரொம்ப நல்லது. மற்றவர் பிரச்சனைகளை தலையிடுவதை தவிர்த்து விட வேண்டும். கோபத்தை குறைத்துக் கொண்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. பூர்வீக சொத்துக்களால் ஏற்பட்ட வில்லங்குகள் விலகி செல்லக்கூடும். வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். கவனமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். என்று உங்களுக்கு உள்ளத்தில் சந்தோஷம் பொங்குங்க. தனுசு ராசினியர்கள் எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். இன்று பெண்கள் மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. தைரியமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். பெண்கள் இன்று கையில் காசு பணம் புழங்க கொடுங்க. அபாரமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல சூழல் வெளிப்பட கொடுங்க. காதல் புரியாத புதிர் போல் இருந்தாலும் பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதலில் நீங்கள் தான் அமைதி காண வேண்டும். பதட்டம் இல்லாமலும் இருக்க வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கி விடக்கூடும். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாக கொடுங்க. கல்வியிலும் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவருக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் இன்று விடாபடியாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுங்க. பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். வருமானத்தை கூட்டுவதற்கு முயற்சிகள் மேற்கொள்வீர்கள். குடும்ப சுகத்தில் திருப்தியான சூழல் ஏற்பட கொடுங்க. பகை ஏற்படாமல் பார்த்துக் கொள்வீர்கள். போராடும் நல்ல எண்ணங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தைரியமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். கையில் காசு பணம் புழங்க கொடுங்க. மற்றவர்களுக்கு கருத்துக்கள் சொல்லாமல் இருப்பது நல்லது. குடும்ப பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்க கொடுங்க. தேவையான பண உதவிகள் கண்டிப்பாக இருக்கும். தொழில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். சொத்து பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். பங்காளி சண்டைகள் முடிவுக்கு வரக்கூடும். உத்திராடம் இன்று பகை உணர்வு இல்லாமல் நடந்து கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். உணர்வுபூர்வமாக இன்று நீங்க நடந்து கொள்வீர்கள். செல்வம் சேரக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். விட்டு கொடுத்து சென்றால் வெற்றி இருக்கும். அக்கம் பக்கத்தில் நல்ல பேர் ஏற்படக்கூடும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். சின்ன சின்ன விஷயங்களை கூட வாதாட வேண்டியிருக்குங்க. தயவு செய்து பேச்சு மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். அது போதுங்க. மகரம் ராசினியர்கள் இன்று நல்ல நண்பர்களை சேர்த்துக் கொள்வீர்கள். வாழ்க்கையில படிப்படியாக முன்னேறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். முறையற்ற வழிகளை மட்டும் செல்ல வேண்டாம். பணம் செலவு ஏற்படக்கூடும். கஷ்டப்படக்கூடிய சூழல் இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகும். மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். கேட்ட இடத்தில் பண வரவு கிடைக்கும். பண வரவை நீங்க பாதுகாப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உறவுகளுக்குள் சின்னதாக பகை ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். அதிகாரியிடம் பணிவாக நடத்தல் என்பது அவசியம். என்னுடைய கருத்துக்களுக்கு சிலர் மாற்று கருத்து தெரிவிக்க கொடுங்க. எதிர்த்து பேசாமல் அமைதியாக இருக்க வேண்டும். எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் கடினமான சூழல் கொஞ்சம் இருக்கத்தான் செய்கின்றது. மனம் தளராமல் செயல்படுங்கள். வெற்றி நிச்சயம். வெற்றிக்காக அரும்பாடுபடுவீர்கள். வீண் கனவுகள் அவ்வப்போது தோன்றும். திடீர் கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். மிகவும் கவனமாக பேசுவது நன்மையை கொடுக்கும். பணம் வரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். எதிர்த்து செயல்படுவர்கள் ஒதுங்கி விடுவார்கள். மிகவும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். எல்லா வளமும் கண்டிப்பாக பெருகுங்க. தொழில் வளர்ச்சி மேலோங்க கொடுங்க. வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் உருவாக்கக்கூடும். பெண்கள் இன்று நிலையான வருமானத்திற்கு வழியமைத்துக் கொள்வீர்கள். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். இன்று
காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். குழப்பங்கள் இல்லாமல் இருப்பது மட்டும் நல்லது. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் பயம் வேண்டாம். என்று மாணவர்கள் செய்கின்ற செயலை நிதானமாக செய்ய வேண்டும். கல்விக்கான முடிவில் தெளிவாக எடுக்க வேண்டும். மாணவருக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். அது மட்டுமில்லை, வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடி அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்க. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். என்று காரியங்கள் சூடுபிடிக்கும். அக்கம் பக்கத்திலும் நல்ல பேர் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதி எப்படியாவது காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனமும் இன்று நிறைவாக இருக்க கொடுங்க. உணவு கட்டுப்பாடு மட்டும் மேற்கொள்ள வேண்டும். வாய்வை ஏற்படுத்தக்கூடிய உணவை எடுத்துக்கொள்ள வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருக்க பாருங்கள். எதையும் தைரியமாக செய்வீர்கள். இன்று உங்க கையில் காசு பணம் கண்டிப்பாக புழங்க கொடுங்க. யதார்த்தமான சூழல் உருவாக கொடுங்க. திருவோணம். இன்று யதார்த்தமாக நடந்து கொள்வீர்கள். பண வரவையும் அதிகப்படுத்திக் கொள்வீர்கள். பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய திட்டங்களை அனுபவிப்பீர்கள். உயர் அதிகாரிகளின் நண்பர்கள் ஆவார்கள். சுறுசுறுப்பும் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். என்று கையில் காசு பணம் புழங்க கொடுங்க. முடிஞ்சளவு சேமிப்பாக எதையும் மாற்றுங்கள். அவிட்டம். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். பணிகளை விரைவாக செய்து முடிக்க முடியும். கையிலும் காசு பணம் புழங்க கொடுங்க. நட்பு வட்டமும் இன்று விரிவடை கொடுங்க. ஏனோ தனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ முடியுங்க. பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். இந்த நாளை நீங்க சந்தோஷமாக வழிநடத்தி செல்வீர்கள். கும்பம் ராசினியர்கள். இன்று பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. முன்கோபத்தை குறைத்துக் கொண்டால் காரியங்களை வெற்றி ஏற்பட கொடுங்க. உடைய பொருட்களை நீங்க பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லா வளமும் கண்டிப்பாக இருக்கும். முக்கியமாக பிறர் குறை கூற வண்ணம் நடந்து கொள்ள வேண்டும். தங்கள் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக உயருங்க. குடும்பத்தார் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். வருமானம் பெறக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். வெற்றி பெறுவதற்கான சூழலையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். தேவையான பண உதவிகளை இன்று பெறுவீர்கள். புதிய முயற்சிகளை மட்டும் தள்ளி போட வேண்டாம். காரிய தடை தாமதம் ஏற்பட்டது விலகி செல்ல கொடுங்க. வீண் அலைச்சலை குறைத்துக் கொள்ளுங்கள். புத்திசாலியத்துடன் இன்று செயல்பட்டால் வெற்றி இருக்கும். லாபகரமான சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். வாய்ப்புகளை அற்புதமாக அமைத்துக் கொள்ளக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்ய வேண்டும். அற்புதங்கள் கண்டிப்பாக கைகூடும். மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். இன்று யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. காரிய தடை தாமதம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். என்ற உடல்நிலையில் கூட நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் பணிகளை விரைவாக முடித்து காட்டுவீர்கள். காரியங்களையும் சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் கொஞ்சம் மனப்பதட்டமாக காணப்படுவீர்கள். அதனை மட்டும் சரி செய்து கொள்ளுங்கள். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள். கண்டிப்பாக இல்லத்தில் சொல்லுங்கள். நல்லதொரு முடிவு கிடைக்குங்க. என்று மாணவர்கள் படிப்பில் முழு அக்கறை கொள்ள வேண்டும். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு இன்று எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாக கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று சாதிக்கக்கூடிய வல்லமையை பெறுவீர்கள். புதிய பொருள் சேர்க்கை என்று ஏற்பட கொடுங்க. வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். புத்தி சாதியத்துடன் என்று நீங்கள் செயல்படுவீர்கள். கவனமாக பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். கையில் காசு பணம் புழங்க கொடுங்க. கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். பிறர் குறை கூறா வண்ணம் நடந்து கொள்வது நல்லது. இன்று உங்களுக்கு ஆன்மீகத்தின் நாட்டம் செல்லக்கூடும். சதயம். பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். புதிய பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படுங்க. நல்ல விஷயமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். சொத்து பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. தடைபடும் காரியங்களைக் கண்டு தன்னம்பிக்கை இழக்க வேண்டாம். எதிலும் புத்தி குறுமுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். மனோ தைரியம் உண்டாக கொடுங்க. என்று நீங்க உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மன சஞ்சலம் ஏற்பட்டு பெண்ணை சரியாக கொடுங்க. போராட்டாத்தி. இனிமையாக பேசி பழிவர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். புத்தி சாதுரியம் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். திறமைகளும் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். பிறர் குறை கூறா வண்ணம் நடந்து கொள்ளுங்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். லாபகரமான சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் நீங்க கொஞ்சம் கவலைப்படுவீர்கள்.
வாய்வை ஏற்படுத்தக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் கொள்ளுங்கள். மீனம் ராசினியர்கள், இன்று எந்த ஒரு பணியாக இருக்கட்டும், அந்த பணிகளை நீங்க திறமையாக செய்து முடிக்க முடியும். புதிய பொருள் சேர்க்கையும் இன்று ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க. வளமான வாழ்க்கைக்கு கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். முயற்சிகள் தாமதத்தை கொடுத்தாலும் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மன சஞ்சலம் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. தாயின் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். தடைபடக்கூடிய காரியங்களை கண்டு தன்னம்பிக்கை இழக்க வேண்டாம். வெற்றி உங்கள் பக்கம் கண்டிப்பாக காத்திருக்குங்க. முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. உடல் ஆரோக்கிய குறைவு ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். குடும்ப பிரச்சனைகள் கட்டுக்குள் வரக்கூடும். பிரச்சனை என்று வரும்பொழுது அதில் சிக்காமல் சாமர்த்தியமாக கை நழுவி செல்வது நல்லது. மனக்கவலை ஏற்பட்டாலும் கண்டிப்பாக நீங்கும். எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும். எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடும். மற்றவர்களுக்காக நீங்க வாதாடி வெற்றி பெறுவீர்கள். புத்தி கூர்மையுடனும் செயல்படுவீர்கள். தைரியமுடனும் காரியங்களில் ஈடுபடுவீர்கள். பெண்கள் இன்று வருமானத்தை உயர்த்திக் கொள்வீர்கள். தொழிலில் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. சுய தொழில் கூட லாபம் கிடைக்கும். கணவனிடம் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கிடைக்க கொடுங்க. காதல் புரியாத புதிர் போல் இருந்தாலும் கண்டிப்பாக வெற்றி நடை போடும். காதல் திருமணத்தில் போய் முடியும், கவலைப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் செய்யும் செயலை நிதானமாக செய்யுங்கள். கல்விக்கான முடிவுகளை மிக தெளிவாக எடுங்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தட வேண்டாம். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் உண்டாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சக நண்பர்களை மதித்து நடக்க வேண்டும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி, இன்று எதிலும் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. புதிய வாய்ப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். முயற்சிகளில் கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தடைகளை உடைத்திருந்து வெற்றி பெறுவீர்கள். சாமர்த்தியமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். லாபம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. கணிசமாக உயரக்கூடும். இன்று நட்பு வட்டம் விரிவடையக்கூடும். புது விஷயங்களில் ஆர்வம் ஏற்படக்கூடும். குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் கட்டுக்குள் இருக்கும் நான் என்றே சொல்ல முடியுங்க. உத்திரட்டாத்தி, தடைபடும் காரியங்களை கண்டு பயப்பட வேண்டாம். நட்பு வட்டம் உங்களுக்கு விரிவடையக்கூடும். உடல் ஆரோக்கியமும் சீர்படக்கூடுங்க. குடும்ப பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரக்கூடும். எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அபாரமான புத்தி கூர்மை இருக்க கொடுங்க. யார் மனதையும் இன்று புண்படுத்தாமல் பேசுங்கள். இன்று வழக்கு விவகாரங்களை வச்சு இருக்கும். வாகனத்தில் செல்லும்போது மட்டும் பொறுமை வேண்டும். ரேவதி, மனம் பதட்டம் கொள்வீர்கள். இன்று நடக்கின்ற விஷயங்களை கூர்ந்து கவனியுங்கள். சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். பொது விஷயங்களை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். யாரையும் இன்று நீங்க எந்த வகையிலும் காயப்படுத்தி விட வேண்டாம். யதார்த்தமாக செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. சிரமங்கள் படிப்படியாக விலகி செல்லக்கூடுங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடுங்க. இந்த நாளை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டாம். இது உங்களுக்கான நாளாக கண்டிப்பாக அமையும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.